காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல வரார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படுது. சுக்கிரன், சூரியன், செவ்வாய் கூட புதன், அப்பப்போ சந்திரன். இந்த மகர ராசி உலக அளவில் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றம் ஏற்படும். உலக அளவில் ரிலேஷன்ஷிப், நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், புதிய ஒப்பந்தங்கள், வண்டி வாகனங்கள், புதிய சீர்திருத்தங்கள் வருகின்ற காலகட்டம். அப்போ நம்ம ஜாதகத்தில் செலவினங்கள் அதை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ செலவினங்கள் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற மாதிரி வந்திருக்கு. நிச்சயமாக அனுகிரகமாக இருக்கும். 2வது வீடு குரு வேறு இருக்குது. இப்போ எதிர்பார்த்த பணங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, வர வேண்டிய பணம் ஒரு சிலருக்கு லோன் ரீதியாக இருக்கும். கொடுக்கப்பட்ட பணங்கள் வருகிற மாதிரி இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மேல் கேள்வி வரும். முதல்ல உங்கள் ராசி அதிபதி, அதோட சுக்கிரன் என்ற கிரகம் கர்மஸ்தானம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல வரார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படுது. சுக்கிரன், சூரியன், செவ்வாய் கூட புதன், அப்பப்போ சந்திரன். இந்த மகர ராசியில் வரும்போது தான் இது உலக அளவில் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றம் ஏற்படும். உலக அளவில் ரிலேஷன்ஷிப், நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், புதிய ஒப்பந்தங்கள், வண்டி வாகனங்கள், புதிய சீர்திருத்தங்கள் வருகின்ற காலகட்டம். அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்துக்கு வராதா அதானே, அதை பற்றி தெளிவாக பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபம்னாலே கவர்ச்சி, அட்ராக்ஷன், பேச்சால் மற்றவரை வசீகரிக்கக்கூடியது. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல ஹாப்பினஸ் இருக்கும். நான் ஒரு சொல்லும் சொல்லை மற்றவங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறது, கன்வின்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ராசிக்கு இதாக இருக்கும். ஏன்னா 2ஆம் வீடு புதனாக இருக்கு இல்லையா. வாக்குப்பொழிதம் இயற்கையாக உண்டு, நல்லதே சொல்லுங்கள். ஆசிரியர் மனப்பக்குவம் இயற்கையாகவே இவங்க குழந்தைகள் வளர்க்கும் முறைகளாக இருக்கலாம், எல்லாமே அந்த இதாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்களோ அது வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் இல்லைன்னா ஒரு லாயர், ஒரு ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க. இதுதான் இதோட அடிப்படை குணம். என்ன இது, இவங்களோட லைஃப் பார்ட்னர் தான் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பாங்க. அது திருமணமானவங்களுக்கு புரியும், திருமணம் ஆகாதவங்க கொஞ்சம் பயப்படுவீங்க, ஒன்றும் வரல. சரி, முதல்ல உங்கள் ராசி அதிபதி இப்போ 9ஆம் இடத்தில் பயணிக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் கூட பார்த்திங்கன்னா செவ்வாய், இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வரப்போகுது. முதல்ல ஒரு தொலைதூரம் செல்லக்கூடிய வாய்ப்புண்டு, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயணிக்க வாய்ப்புண்டு. இந்த பயணம் பார்த்திங்கன்னா திடீர் முடிவாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அவசர இதாக இருக்கலாம், திடீர் வாய்ப்பாக இருக்கலாம். அப்பொழுது தயாராக இருக்க வேண்டிய இது இந்த ரிஷபராசி. நிறைய பேர் இந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன், திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ரெடியாக இருங்க, பாஸ்போர்ட் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புகள் வரலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு இருக்கலாம். நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய இது போயிட்டுருக்கு இல்லையா. அவங்களுக்கு ரிஷபராசி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாறுதல் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் நடக்கும். ஆக இந்த வகை ரிஷபராசிக்காரங்க ஒரு நல்ல நியூஸை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். முதல்ல சார் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 5க்குரியவர் 9ஆம் இடத்துக்கு வர வேண்டிய பணம், எதிர்பார்த்த பணம் வரும். ராசிக்கு 2வது வீடு குரு வேறு இருக்குது. இப்போ எதிர்பார்த்த பணங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, வர வேண்டிய பணம் ஒரு சிலருக்கு லோன் ரீதியாக இருக்கும். கொடுக்கப்பட்ட பணங்கள் வருகிற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க. நிறைய பெண்கள் பூர்வீக சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு சிலர்ல நகை, அம்மாட்டம் தான் நகை வந்தது. இப்போ கூட சொன்னார் ஒருத்தர், நிறைய பேர் அந்த சொத்தெல்லாம் பிரிக்கிறாங்க எனக்கு வருகின்ற காலகட்டமாக. இது மாதிரி இதோட ஒரு கோல்டன் டைம்னா ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம், டிஸ்பியூட் போயிட்டே இருக்குது. ஒரு இட பிரச்சனை, தட பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு கேஸ் மாதிரி, இதெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். அவங்களுக்கே மன நிறைவாக காம்ப்ரமைஸ் ஆகுது, இல்லை இதை ஜெயிக்கிறாங்க. அப்போ இத்தனை வகைகள் நடக்கிற காலகட்டம் அற்புதமாக இருக்கே. இது கோல்டன் டைம். இதுக்கு பரிகாரம் இருக்குது, இன்னும் வளர்ச்சி அடைய. அப்போ மாணவர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சார் ஜிஆர்இ, டோஃபல், ஐஎல்டிஎஸ் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஒரு சிலருக்குலாம் இந்த ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, போர்டிங் படிக்கிறது, குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ட்ரை பண்ணுறாங்க. நான் ஒரு பொண்ணு கூட சொன்னேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டை இப்போ இருந்தே போய் அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணிடு. திருப்பியும் சொல்கிறேன், அந்த பொண்ணு நல்லா பேட்மிண்டன் அவ்வளோ இப்போயே அப்ரோச் பண்ணுங்கன்னா. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் டாப், அந்த பேர் சொன்னால் அவ்வளோ பிரம்மாண்டம். அதில் நீங்கள் ஃபாஸ்ட் மட்டும் ஆகிட்டு வாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு, தங்குற இது, எஜுகேஷன் அத்தனையும் ஃப்ரீ, எங்களுக்கு நீங்கள் விளாண்டு கொடுத்தா மட்டும் போதும். இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ட்ரை பண்ணுறவங்க
இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அற்புதம் பண்ணியே தீரும். இலவசமாக படிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஆண் பெண் யாராக இருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுட்டு முயற்சி பண்ணுங்கள். அற்புதமான காலகட்டம் இதுதான். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. நிறைய பேர் மியூசிக்கில் போகலாம், சிங்கிங்கில் போகிறது, அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு. சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு தாங்க யோகா காலகட்டம். சார் நிறைய பாப்புலாரிட்டி உண்டு. 5ஆம் இடம் சினிமா, கலைத்துறை, சீரியல் குறிக்கும். அப்போ இவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனால் என்ன, வாய்ப்புகள் நல்ல நல்ல ரோல் கிடச்சிடும். பணம் வர்றது ரொம்ப நாளாக வராது, பெண்டிங்கில் போய் தான் கேட்கணும். கேட்டால் பணம் உயர்வு வரும், கேட்காட்டி வராது. அப்போ பொறுமையாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கேட்டு பாருங்கள். ரைட், இப்போ வருவோம். திருமணம் இருக்கா இல்லையா? உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 9இல் பயணிக்கிறார். அந்த 9ஆம் வீட்டுக்கு எந்த பாவ கிரகம் பார்க்கல, நல்ல கிரகம் பார்க்கல. இப்போ ஆஸ் நியூட்ரலாக போகிற மாதிரி காலகட்டம். சார் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்போ யாருக்கு நல்ல நேரம்னா, ஆல்ரெடி காதலித்தவங்களுக்கு திருமணம் நடக்கிற காலகட்டம், லவ் பண்ணவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிற வேலை. இப்போ நம்பர் 1. 2வது திருமணத்துக்கு கோல்டன் டைம் இருக்குது. 2வது திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி இது நல்லா இருக்குமா, அவங்களுக்கு கோல்டன் டைம் இருக்குது. முதல் திருமணமாக இப்போ பார்க்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சார் நாங்கள் எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறது, உங்கள் மனம் இது புரிகிறது. ஏன்னா கிரகங்கள் 7ஆம் வீட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாவ கிரகங்களும் இல்லை, நல்ல கிரகம் இல்லை. அப்போ எதை வச்சு மூவ் பண்ணுறதுனா நியூட்ரலாக போகும். அப்போ 2வது திருமணம், காதல் திருமணம், உறவில் திருமணத்துக்கு ஓகே. புதிதாக பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டுருங்க. லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே தவிர தனிப்பட்ட முறையில் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நான் இந்த மாதிரி இருந்தாலே இன்னும் வைத்தீஸ்வரன் இல்லை சுவாமிமலை இல்லை பழனியில் தங்கத்தேர் பார்க்குறது, இல்லை திருச்செந்தூரில் தங்கத்தேர் பார்க்குறது, இதில் ஒன்று பாருங்கள், ஒரு வாய்ப்புகள் கூடி வரும். பட் நம்ம கோச்சார ரீதியாக கொடுக்குறோம், லக்ன ரீதியாக கொடுத்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடுங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக ஈஸியாக எளிமையாக புரியிற எளிமையான வார்த்தைகளில் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. இதில் எந்த இதுவும் லாகே ஆகாது, அப்படியே கடக்கடக்கன்னு போகிற மாதிரி இருக்கும், எடுத்தால் முடிச்சு வைக்கிற மாதிரி. அவ்வளோ எளிமையாக எழுதியிருக்கேன். கிரகங்கள், நட்சத்திரங்கள், அஸ்ட்ரானமிக்கல் சம்மந்தப்பட்டு, அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டு, ராகுகேது எப்படி வந்துடுது, ராகுகேது எப்படி அந்த கிரகம் அந்த சார்ட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சார்ட்டு, அதோட ஒவ்வொரு நட்சத்திரக்கு தொழில் என்ன, நட்சத்திர கேரக்டரிஸ்டிக் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிவிஷனல் சார்ட் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் சொன்னால் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் இந்த ரிவ்யூ கூட பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஃபர்தராக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட், இப்போ சூட்சம விஷயத்துக்கு போவோம். முக்கியமான விஷயம், சார் எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் எப்படி இருக்கும்? பொதுவாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதிதாக இப்போ தான் தீட்சை வாங்கிறது, கோயில் சம்மந்தப்பட்டது, குருமார்களை சந்திக்கக்கூடியது, இப்போ ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எல்லாமே நடக்கும். தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழில் உங்களுக்கு அமையும். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அப்பாவோட போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அவங்க நான் இப்போ முயற்சி பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ போய் மனு கொடுங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போகிறது இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா தந்தையோட அந்த இது உங்களுக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கும். தந்தை செய்த தொழில், தந்தையோட வாரிசு அடிப்படையில் கிடைக்கிற ஜாப்லாம் கிடைக்கிறது. பிஸ்னஸ்க்கு வரும். 10இல் பாவ கிரகங்கள், ராகு பகவான் இருக்கார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டு தொடர்புக்கு சூப்பர். புது புது முயற்சிகள் பண்ணணும், பிரம்மாண்டப்படுத்தணும், டெக்கரேஷன் பண்ணணும். ராகு வந்துட்டாலே இப்போ தான் திருத்தங்கள் பண்ண சொல்லுவேன். பெயிண்ட் அடிங்க, இந்த பக்கம் தூக்கி அங்கே போடுங்க, அப்படி மாற்றணும். தொழில் நல்லா தாங்க இருக்குது, ஏன்னா குரு பார்க்குது. ஆனால் என்ன செலவினங்கள், அதை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ செலவினங்கள் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற மாதிரி வந்திருக்கு. நிச்சயமாக அனுகிரகமாக இருக்கும். ஆனால் பெரிய கடன் வாங்கி, வட்டிக்கு வட்டி வாங்கி பண்ண வேண்டாம். ஒரு திருத்தம் பண்ணி இது எப்படி இருக்குன்னு என்னென்னு பார்த்துட்டு டெவலப் பண்ணுங்கள். நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஹெல்த் வைஸ் ஒரு பெரிய மாறுதல் உண்டு. மாற்றம், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரைட், வேறு கேள்விகள், சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.